திமுகவுடைய திட்டங்களை பார்த்து மக்களிடம் இருக்கிற மாற்றத்தை பார்த்து நான் ரொம்ப மலைத்து போனேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ரெண்டுமே நேர்முரணா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திமுக ஆட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லைங்க. அவர்கள் வேறு ஒரு உலகத்தில் கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் விளம்பர மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கற்பனா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் யதார்த்த நிலை என்பது தமிழ்நாட்டில் 160-70% மக்கள் உத்தரவாதமான வேலை கிடையாது, பெர்மனன்ட் ஒர்க்கு கிடையாது. அது கிராமமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி. கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு வேலை கூட 100 நாள் வேலை கூட முறையாக 100 நாள் குறைவில்லாமல் இருந்து 150 நாள் கூட கிடைக்கும். இப்பொழுது 30 நாள் கிடைப்பதே மிகப்பெரிய சிரமம். அது கிராமத்தில் புரிகிறது. பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண எல்லாரும் பிசியாக இருந்தாலும் சரி, எஃப்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாவு அரைச்சி விற்கிறாங்க, வாழ்கிறாங்க, வடை சுற்றி வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாதது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டினுடைய எந்த பொருளாதார சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சுகாதார சூழ்நிலை இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய வாழ்க்கையும் சரி, மிக மிக மோசமாக இருக்கிறது. ஏழைக்கும் பணக்காரனுக்குமான இடைவெளி 2021 பிறகு மிக மிக அதிகமாக இருக்குது. ஆனால் இதை ஸ்டாலின் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பதாக எனக்கு தெரியும். அவர் ஏதாவது புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் நிலை இருக்கிறாரா என்பதை கேள்விக்குரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். மக்களுடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்வது இந்த அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சூழல் எப்படி சார் பாருங்க? தமிழ்நாட்டில் ஒரு ஸ்திரமற்ற ஒரு குழப்பமான நிலைமை இருக்குது. தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் ஆளுங்கட்சி எலும்பு கூடை போல 7 எலும்பு கூட வச்சிருக்கிறாங்க. ஆச்சுங்களா? அவ்வளவுதான். அது கூட்டணி இருக்கிற சதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆச்சுங்களா? 7 ஸ்கெலிட்டன் வச்சிருக்கிறாங்க. அப்போசிஷன் பார்ட்டி இன்னும் முறையா ஆர்கனைஸ் ஆகலை. இன்னும் 4-7 மாசத்துக்கு வழக்கமா இது கடந்த காலங்களில் தேர்தல் அறிவிப்பாங்க. தேர்தலை அறிவிச்ச பிறகுதான் கூட்டணியே ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு இப்பொழுது ஆசை, பதவி ஆசை வெறியினுடைய அடிப்படையில் ஆளுங்கட்சி கடந்த 4 வருஷமா பிரச்சாரம் பண்றாங்க. எதிர்கட்சிகளும் தங்களுடைய கடமைக்காக அவர்கள் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதனால் கூட்டணிகள் இது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு நிலவாது. 2026 ஜனவரி பொங்கல் பிறகு தேர்தல் நெருங்க கூட்டணியுடைய தன்மைகள் மாறும். ஆளுங்கட்சிக்கு எதிராக வலுவான கூட்டணிகள் தமிழ்நாட்டில் அதை அமைய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. மூணாவது கூட்டணி அமையும் நினைக்கிறீங்க? இல்லை, 3வது கூட்டணி 4வது கூட்டணி இல்லைங்க. அதாவது மக்கள் சாய்ஸ் 1 and அதாவது வின்னிங் காம்பினேஷன் யாருன்னு தான் பார்ப்பாங்க. ஆச்சுங்களா? ஸோ அதனால் 3 அணி 4 அணிங்கிறதில்ல, பீப்புள் வில் சூஸ் ஒன்லி 1. சார், சிஎம்மோட வெளிநாட்டு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கேட்ட இபிஎஸ் டிஆர் ராஜா வெள்ளைக்கான எடுத்து காமிச்சிருக்காரு. இதுதான் வெள்ளை அறிக்கை விட்டு இருக்கிறது, அதுதான் காமிக்க முடியும். இருந்தால் அதான் காமிக்கலாம். ஒன்றும் இல்லைங்கிற போது வெள்ளைக்காரத்தான் காமிக்க முடியும். அவங்கள்ட்ட எதுவும் இல்லைன்னு, அதாவது இருக்குதுன்னா அவங்க நியாயப்படி கொடுக்கணும். எதிர்கட்சி தலைவர் அவர் முறையாக நீங்கள் போய் என்னென்னலாம் அட்ராக்ட் பண்ணீங்க, வெளிநாட்டில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன முதலீடு பண்ணீங்கன்னு கேட்டால் அது நியாயமாக பதில் சொல்கிறதா இருக்க முடியும். அவர்கள் கடந்த காலங்களை போலயே கிண்டல் கேலி இருக்கிறாங்க. அது முறையே. ஆனால் அவங்ககிட்ட காட்டுவதற்கு எதுவும் இல்லாததாக வெள்ளைத்தாளை காட்டுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.